ஓம் நம சிவாய. மீன ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2026. தேங்க்யூ. மீனராசி நேயர்களே, தற்போது இந்த 2026 உங்களுக்கான ஆண்டாக அமைது. என்னடா இவர் இந்த மாதிரி சொல்றாரு, அவர் 7 சனிலாம் வேற வரப்போகுதுன்றாங்க, குருலாம் வேற இப்போ 4 ஏற்கனவே இருக்கிறாரு, 4 தான் ஏகப்பட்ட தொல்லையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ இவர் சனி வேற இப்போ உள்ள வர போறாரு, 7 வேற நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஜென்மத்துக்கு சனி உள்ள வராரு, பல சங்கடங்களை செய்வாரு அப்படின்னு சில பேர் வருத்தங்கள்லாம் தெரியுது. அதனால பயப்படவே தேவையில்ல, வருத்தங்கள்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒரு மாயை தான். இந்த 2026ங்கிறது உங்களுக்கான ஆண்டு. அதாவது 7 தான், நான் இல்லைன்னு சொல்ல. சனி உங்க ஜென்மத்துக்கு தான் வர்றாரு. ஏற்கனவே உங்களுக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரை சார்ந்த இருந்தாரு. விரை சார்ந்தது தொல்லையெல்லாம் கொடுக்கல, விரயமா ஆக்கி ஒரு பொருளை வாங்கி வச்சிருப்பீங்க. ஒவ்வொரு பொருளை வாங்கி வச்சிருப்பீங்க, குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு செலவு பண்ணியிருப்பீங்க. வெளிநாடு காலேஜ் இதை மாதிரி சார்ந்த விஷயங்கள் குழந்தைங்களுக்கு சரியான ஒரு அமைப்பு காமிச்சிருப்பீங்க. தொழில் விஷயங்களை சில பேர் வழிகாட்டிருப்பீங்க. இது போன்ற விஷயங்கள்ல தான் செலவு தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. வீடு சார்ந்த விஷயங்கள்ல ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, உள்ள ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க, வீடு கட்டியிருப்பீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணியிருப்பீங்க, வீடு குடி போயிருப்பீங்க. பல அமைப்புகள்ல இப்படிதான் உங்களுக்கு பணம் விரயமா இருக்க தவிர எல்லாம் சுப விரயம் தான். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. காலபுருஷனுக்கு உங்க வீடுங்கிறது 12வது வீடு. இப்ப இந்த 12வது வீடுங்கிறது ஐயன சயன போகஸ்தானம் சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு மேஷத்துல இருந்து மீனம்ங்கிறது 12வது வீடு. அப்ப இந்த 12ஆம் வீடுங்கிறது உங்களுடைய ராசி. நீங்க மோட்சஸ்தானத்தை எடுத்து வரதுனால எப்பயுமே மீன ராசியில பிறக்கிறது கொடுத்து வைத்த பிறவி. அதாவது எப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க, எல்லாமே அவங்களுக்கு எளிதா கிடைச்சிடும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் போற வரைக்கும். அதுக்கு மேல உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு நல்லா இருந்தா இன்னும் உங்களுக்கு பிக்கப் ஆகும். இதுதான் ஒரு விதி. 2வது எப்படின்னா, உங்க ஜாதக அமைப்பு உங்களுடைய கர்மா என்ன சொல்றதுன்னா, உங்க ராசிநாதன் குரு அவரு இப்போதைக்கு 4ல இருக்காரு. அவர் எப்பனாக்கா மே மாசம் கடைசியில தான் அவர் வெளியே வர்றாரு. எங்க வர்றாருன்னா 5ஆம் இடம் சொல்லக்கூட பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வர்றாரு. பூர்வ புண்ணியஸ்தானத்துல வர்றது ரத்ன கமலம் வச்சு வரவேற்கலாம், தப்பே இல்லை, யோகம்தான். கடந்த இந்த ஒரு ஆண்டு காலமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பொருளாதாரங்கள்ல கொஞ்சம் முடக்கமாச்சு, கொஞ்சம் விரயமாச்சு, அவ்வளவுதான் தவிர மற்றபடி செலவுங்கிறது கிடையாது. இதுதான் விதி. ஏன்னா சனி உங்களுக்கு 11க்கும் 12க்கும் உடையவர். 12ஆம் இடத்துல நல்ல சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு, தூக்கத்தை கொடுத்துருக்காரு, கணவன் மனைவியுடைய உறவு நல்லா இருந்திருக்கு, ஹாப்பினி எல்லாமே நல்லா இருந்திருக்கு. அதனால அதுல எந்த இதுவும் பண்ணல. இந்த சில பேருக்கு எப்படின்னா, காலேஜ் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில சிலபஸ் எல்லாம் விட்டு போயிருக்கான், அதெல்லாம் முடிச்சிருப்பீங்க. இப்ப இவ்வளவுதான் பண்ணிருக்க தவிர மற்றபடி குறைகள் ஒன்றும் இல்லை. 1. 2வது, இப்போதைக்கு குரு உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. உங்க ராசிநாதன் 4ல இருக்குது. ஒரு சில இடத்துல சங்கடங்கள், அதாவது எப்படின்னா உடல் சார்ந்த விஷயங்கள், கொஞ்சம் பயம், அதிருப்தி, மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள், இது மாதிரி இடத்துல எல்லாம் உங்களை மருத்துவத்துல ஒரு சில இதுல தொல்லைகள் பண்ணிருக்குமே தவிர பயப்படுற மாதிரியோ ஒரு அறுவை சிகிச்சையோ அவங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா 5ஆம் இடம் வேற வரப்போறாரு. இந்த ஆண்டுங்கிறது உங்களுக்கான ஆண்டு. 5ஆம் இடம் வந்தோடனே 9வது பார்வையோ உங்க வீட்டை தான் பார்க்க போறாரு. ராசிநாதன் தன் வீட்டை பார்க்குது, ஒரு சிறப்பான ஒரு யோகம், ராஜயோகம். அவர் ராஜ கிரகன்றனால ராசிநாதனுக்கு எப்பயுமே ஒரு பலம் உண்டு. தன் வீட்டை பார்க்கும்போது அவர் அதிகமான ஒரு உத்வேகத்தோட அவர் செயல்படுவார். அதுவும் உச்சமான வீட்டுல இருக்கார். தன்னுடைய நண்பர் சந்திரனோட வீட்டுல இருக்கனால தாயினுடைய அன்பு எல்லாமே இருக்கும். அப்ப அந்த வீட்டுல இருக்கும்போது ஜனன காலத்துல சந்திரன் கூடயே உங்களுக்கு ராசிநாதனாகிய குரு அங்க இருந்திருந்தாலும் சரி, இல்ல அதே உங்களுக்கு குரு உங்க லக்னத்திலே இருந்திருந்தாலும் சரி, அது யோகம்தான், தப்பே இல்லை. ஆனால் இப்போதைக்கு 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் குரு உங்க மீனராசி அதிபதியான குரு 5ஆம் இடம் செல்வது ராஜயோகம். அதாவது இதுக்கு ஒரு பாடலே உண்டு. சந்திரனோட வீட்டுல அவர் இருக்கும்போது இது கஜகேசரி யோகம். உங்க ஜாதகத்துல இருந்தா கூட இது அப்ப கஜகேசரி யோகம் பண்ணா கூட இது பொருந்தும். அதுக்கு ஒரு பாடலே இருக்கு. வரிசை கேந்திரத்தில் மன்னவன் இருக்க, அரசன் தான் கேந்திரத்தில் அமிழ்தான் இருக்கில், விரைவு மற்றிடத்தில் மற்றொரு மேவிய தோஷம், யானை ஒரு சிங்கம் கண்டவாறு ஓடுமாம் கஜகேசரியம் யோகம் என்றான். இந்த கஜகேசரி யோகங்கிறது 1000 யானைகள் மத்தியில ஒரு சிங்கம் தன்னுடைய கர்ஜனையை அதிகப்படுத்தி சவுண்டு கொடுக்கும்போது பக்கத்து காடுகள்ல இருக்கக்கூடிய மிருகங்கள் கூட தன் இடத்துக்கு வர்றதுக்கு பயப்படுமா. அந்த மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கும். கஜகேசரி யோகத்துல தாங்க சிறப்பான பொருளாதாரத்துல நிறைய அரசியல் தலைவர்களே நிறைய சம்பாரிச்சிருக்காங்க. சிறப்பான யோகம், பேரு, புகழ், சந்தோஷம், உடல் நலத்துல நல்ல ஒரு முன்னேற்றம், இது எல்லாமே ராஜயோகத்தை பூரா அனுபவிச்சதே இந்த குரு தசை தான். ஏன்னா இந்த குரு சந்திர தசை நடந்தாலும் குரு தசை நடந்தாலும் இந்த கஜகேசரி யோகம் முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும்.
இது ஒரு விதி. ஜனன காலத்துல உங்களுக்கு இருந்து இப்போதைக்கு கஜகேசரி யோகம் இருந்தாங்க, இன்னும் சூப்பரா உங்களுக்கு வேலை செய்யும். இது இப்ப நான் சொல்றது எப்படின்னா, குரு உங்க ராசியை பார்க்கும் போதே உங்களுடைய உடம்பு வந்து வஜ்ராயுதம் போல மாறும். ரெண்டாவது, சந்தோஷம் இருக்கும். மருத்துவம் இது சார்ந்த விஷயங்கள் இழப்புன்றதுலாம் எதுவுமே கிடையாது. மருத்துவத்துல பயம்லாம் கிடையாது. நீங்களா பயந்துக்கிட்டா உண்டு, அவ்வளவுதான். மற்றபடி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும், சீர்படும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதுக்கு அடுத்தது எப்படின்னா, சமுதாயத்துல நல்ல வளர்ச்சி பெறுவீங்க. சமுதாயத்துல உங்களுக்கு எழுச்சி இருக்கும். உங்க பேரு, கௌரவம், சந்தோஷம் எல்லாம் நிலைப்படும், நிலையா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். சுபமான காரியங்கள், திருமணம், இந்த இது போன்றதெல்லாம் நல்லா உங்க குடும்பத்திலேயும் நடக்கும். சில பேருக்கு சஸ்யாத்த பூஜை எல்லாம் இருக்கும். இந்த ஒரு 60 வயசு 62 வயசுல சில பேருக்கு திருமணத்தை பண்ணணும், கணவன் மனைவியோட இருந்து பார்க்கணும். சில குழந்தைங்களா அப்பா அம்மாக்கெல்லாம் பண்ணி வைப்பாங்க. இதெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்கும். முன்னோர்கள் எல்லாம் கிட்ட நின்று செய்வாங்கன்ற மாதிரி, அது பெரியவங்களுக்கு செய்யணுமே அப்படின்ற மாதிரி முன்னோர்கள் ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு உண்டு. ஏன்னா சஸ்யாத்த பூஜை வந்துட்டாலே முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருந்தால் சஸ்யாத்த பூஜையில மனையில போய் உட்கார முடியும், என்னடா உட்கார முடியாது. அந்த அளவுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்ல வரேன். ஒரு சஸ்யாத்த பூஜையும் நீங்க நடத்துறீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. குழந்தைங்களாம் சேர்ந்து உங்களுக்கு செய்ய போறாங்க, உங்க பசங்களா உங்க பிள்ளைங்களா. ரெண்டாவது, அவங்களாம் வெளிநாட்டுல இருந்தாலும் நல்லா இருப்பாங்க. இதாண்ட ஒரு விஷயங்கள் வரும். குடும்பத்துல சுபமங்கல நிகழ்ச்சி தான் இருக்கு தவிர அசுபமான எந்த செய்தி எல்லாம் போட்டு சனி வந்துருச்சு நம்மளுக்கு 7 வந்துச்சுன்னா பயப்படாதீங்க. இது வந்து உங்களுக்கு வந்து பொங்கு சனி நல்லா இருக்கும். சனியால எந்த குறுக்கிட இல்லை. அதுக்கடுத்து குரு வந்து மே மாசத்துக்கு மேல வந்து எப்படின்னா சனியை பார்க்கறதுனால இந்த யோகத்தை கொடுத்துட்டார். அப்ப அதுக்கு அடுத்தது அவர் எங்க பாக்குறாரு பாருங்க, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்த இது லாபஸ்தானத்தை பாக்குறார். எண்ணற்ற லாபங்கள், அதாவது ஏற்கனவே திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுன்றதான் இந்த சஸ்யாத்த பூஜை இப்ப சொன்னேன். இந்த 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம், அடுத்த ரகசிய திருமணம், அடுத்த ரகசிய உறவு. அதுக்குதான் வந்து ரகசிய திருமணங்கிறது சஸ்யாத்த பூஜை கொண்டு வந்த இதுதான் விதி. இந்த குரு தான் கொண்டு போகுது. இதுதான் ஒரு அமைப்பு. அதுக்கடுத்து இந்த குரு எங்க பாக்குறாரு பாருங்க, உங்க ராசி லக்னத்துக்கு இந்த குரு வந்து இப்ப மிதுனத்துல இருந்து உங்களுக்கு வந்து ராசிக்கு 7ல பார்க்கறனால கணவன் மனைவி ஊடல் நல்லா இருக்கும். மே மாசத்துக்கு அப்புறம் அந்த குரு எங்க பாக்குறாரு பாருங்க, உங்க ராசிக்கு அந்த குரு வந்து 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், செவ்வாவுடைய வீடு. அதாவது எப்படின்னா, மருத்துவத்துறையில சாதனை புரியாதவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு சாதனை அவங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, கால்பந்துல போட்டி, மற்றபடி கூடைப்பந்து போட்டி, கிரிக்கெட்ல ஒரு நல்ல பிளேயரா ஆகணும் அப்படிங்கிறத அரசாங்கத்தினுடைய வெகுமதிலாம் கிடைக்கும், பட்டம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். இது எல்லாமே இருக்கும். சில பேர் மருத்துவ படிப்புல விட்டு போயிருப்பாங்க, எம்எஸ் முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. சில பேர் கொஞ்சம் நெருடலா இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த எம்எஸ் முடிப்பாங்க. மருத்துவத்துல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். மருந்து ஆளுநரா இருப்பாங்க சில பேர், அவங்களுக்கு கூட அவங்க மைண்ட்ல இப்போ நல்லா உதிச்சு மருந்து ஆளுநரா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அரசாங்கம் அவங்களுக்கு வெகுமதி கொடுக்கும், அரசாங்கத்தால அவங்க முன்னேறுவாங்க. நல்லா இருக்கும். இந்த ஆண்டுங்கிறது உங்களுக்கு சிறப்பான ஆண்டு. பயப்படாதீங்க. 7 வந்துடுச்சு, ஜென்மத்துல வந்துருச்சு, உடலை பாதிக்குன்னு பயப்படாதீங்க. ஜென்மத்துல வந்தா பாதிக்கதான் செய்யும், உங்களை பாதிக்காது. ஏன்னா உங்களுக்கு 11க்கு 12க்கு உடையவர் யோகாதிபதி. மறந்துடாதீங்க. குரு பார்வை உங்களுக்கு இருக்கிறனால சனியாலையும் யோகம், குருவாலையும் யோகம், ராகு கேதுவாலையும் யோகம். பயப்பட தேவையில்ல, நல்லாவே இருக்கு. 2026 ஆண்டுங்கிறது உங்களுக்கானது. ஓம் நம சிவாயம்.